Hey guys, welcome back. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு கேட்டிருந்தீங்க என்னென்ன கோர்ஸ் பண்ணுறது, நான் கேம் டெவலப்பிங் எனக்கு வந்து கேமிங் ஃபீல்டில் போகணும் ஆசையாக இருக்குது, பட் நான் என்ன கோர்ஸ் பண்ணுறது, நான் இப்போ 12th முடிச்சிட்டேன், ஸோ இப்போ காலேஜ் நான் இது முடிச்சிட்டேன், யூஜி முடிச்சிட்டேன், ஸோ எனக்கு வந்துட்டு கேமிங்கில் தான் ஆசை, பட் நான் காலேஜ் படிக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி கோர்ஸ் நான் இந்த 3 months கோர்ஸ் 2 months கோர்ஸ் அது மாதிரி பண்ணாமல் நான் வந்து காலேஜில் எனக்கு போய்ட்டு இதை பர்சியூ பண்ணணும். அப்படி தான் வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, ஸோ எனக்கு இது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இந்த வீடியோ. சரி, ஓகே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நான் எப்படி வந்துட்டு கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஸ்டடி. நான் வந்து காலேஜ் இது கேம் டெவலப்மெண்ட்டுக்கும் தனியாக காலேஜ் போல். அப்புறம் நான் வந்துட்டு எந்த கோர்சஸுமே எடுத்து பண்ணல. அதாவது நான் ஆன்லைனில் பண்ணேன், பட் வந்துட்டு நான் நேரில் போய் இந்த காலேஜ் இந்த இன்ஸ்டியூட் மூலயமா நான் போய்ட்டு பண்ணல. நான் வந்துட்டு எல்லாமே செல்ஃப், நானே ஓனாகவே லைக் ஆன்லைனில் நான் படித்தது தான் எல்லாமே. சரி, ஓகே. ஸோ நீங்கள் கேமிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கேமிங் கரியர் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்து உங்களுக்கு நல்லா இது வாங்க, நீங்கள் என்னென்ன ஃபீல்டு உங்கள் கேமிங் ஃபீல்டுக்குள்ளேயே நிறைய டைப் இருக்குது. அதாவது நிறைய இதுக்குள்ளே நீங்கள் போகலாம். எப்படின்னா இப்போது கேம் டெவலப்பராக ஆகலாம், கேம் டிசைனர் ஆகலாம், கேம் ஆர்டிஸ்ட் ஆகலாம், கேம் டெஸ்டர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்னென்ன ஃபீல்டில் ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி எதை போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் கேட்குற கொஷனுக்கு நான் இப்போ அதை ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். நம்ம இந்தியாவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்தியாவில் வந்துட்டு அவ்வளோவான காலேஜஸ் இல்லை. அதாவது கேமிங் ஃபீல்டு, அதாவது கேம் டெவலப்பிங்னு சொல்லிட்டு அவ்வளோ நிறைய நல்ல காலேஜஸ் இல்லை. ஸோ நான் என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி தான் நல்லா பண்ணணும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபாரின் போய் படிக்கலாம். நிறைய பெஸ்ட் காலேஜஸ் அங்கே எல்லாத்துக்குமே நிறைய சூப்பராக இருக்குது. அதாவது கேம் டெவலப்பிங்லாம் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ கனடா அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு எனக்கு ஃபாரின்க்கெலாம் போகிறதுக்குலாம் எனக்கு இல்லைடா, நீ வந்துட்டு எனக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே எனக்கு என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எப்படி என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு சவுத் இந்தியாவுக்குள்ளே எனக்கு சொல்லுங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருந்தால் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஈஸி அப்படிலாம் சொன்னாங்க. சரி, ஓகே, நான் சொல்கிறேன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல காலேஜே இல்லை. நல்ல காலேஜ்னு இல்லை, கேம் டெவலப்மெண்ட்டுக்கு மோஸ்ட்டாக காலேஜே இல்லை. அவங்க என்ன ஆஃபர் பண்ணுவாங்க, இப்போ நார்மலாக ஒரு காலேஜஸில் இந்த டிசைனிங் கோர்சஸ், ஆர்ட் கோர்சஸ், ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக அனிமேஷன் மாடலிங், அப்புறம் அந்த ஆர்ட் நீங்கள் எப்படி வரைகிறது, ஸோ ட்ராயிங் கிளாஸஸ், அப்புறம் இந்த டிசைனிங், ஸோ இது எல்லாமே தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ டெவலப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸில் இல்லை. ஸோ நீங்கள் இந்த டிசைனிங் சைட்லாம் போகணுன்னா நீங்கள் இது எடுத்துக்கலாம், இந்த கோர்ஸஸ் எடுத்துக்கலாம். அதாவது டிசைனிங் சொல்லிட்டுலாம் உங்களுக்கு நிறைய அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம டிசைனிங் வேணாம், எனக்கு டெவலப்மெண்ட் சைடில் போகணும். அதாவது நான் வந்து ஃபுல் கோடிங் அந்த மாதிரிலாம் பண்ணேன். இப்போ யூனிட்டிலலாம் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த டிசைனிங்கில் கூட நீங்கள் யூனிட்டியில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த லேயர் டிசைன், அதாவது இந்த லெவலில் ஃபுல்லாக டிசைன் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம டெவலப்பிங் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடுன்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு டெவலப்பிங் சைடில் அவ்வளோ காலேஜஸ் இல்லை. நான் வந்து ரிசர்ச் பண்ண வரைக்குமே Icat மல்டிமீடியா ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு Icat அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மல்டிமீடியா, அதாவது இந்த ஃபிலிம் ஆர்ட்ஸ், அப்புறம் இந்த டிசைனிங், மாடலிங், கேம் டெவலப்பிங்க்கு இங்கே கோர்ஸ் இருக்குது. அதாவது 4 years கோர்ஸ் இருக்குது, 3 years கோர்ஸ் இருக்குது இதில். ஸோ இங்கே வந்து சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு Icat அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த காலேஜை ப்ரொமோட்லாம் பண்ணல, நான் வந்து நிறைய ஆர்டிக்கலில் நான் பார்த்தேன் இந்த Icat அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இதில் வந்துட்டு போய் சேர்றதா இருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அதை விசாரிச்சு பாருங்கள். Icatல மட்டும்தான் டெவலப்பிங் கோர்சஸ் இருக்குது, அதாவது கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த யூனிட்டி, அன்ரியல், ஸோ அவங்க ஃபுல்லாகவே கவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை பாருங்கள் என்ன எதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களோட அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியர் 1 lakh ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 90,000 அப்படின்னு சொல்லிட்டு பர் இயர். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு அது பாருங்கள், அது என்ன ஏது அந்த Icat அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டெவலப்பிங்க்கு அது இருக்குது. பாக்கி நான் சொன்னேன் இல்லை எனக்கு கேம் டெஸ்டராக ஆகணும் அப்படின்லாம் சொன்னால், நீங்கள் நார்மலாக கோடிங் படித்தா போதும், நிறைய கேம்ஸ் எல்லாம் போதும். ஸோ அப்போல்லாம் தான் நீங்கள் கேம் டெஸ்டர் ஆகலாம். நீங்கள் டிசைனர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டிசைனிங் கோர்ஸ் இப்போ நிறைய, இப்போ SRM நிறைய காலேஜஸில் இருக்கலாம். உங்களுக்கு நார்மல் காலேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு டிசைனிங் கோர்ஸ் நிறைய உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோர்சஸில் எடுங்க.
அப்புறம் இந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் வந்துட்டு உங்களுக்கு அனிமேஷன்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த அனிமேஷன் கோர்சஸ்லாம் இருக்கும். ஸோ நிறைய அதுக்குன்னு தனியாக உங்களுக்கு காலேஜஸும் இருக்கும், அனிமேஷன் காலேஜஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜில் போயிட்டு அனிமேஷன்லாம் நிறைய கற்றுக்கோங்க. ஸோ அனிமேஷனுக்கு இதாகுது. ஸோ அதுவும் நீங்கள் கேமிங் ஃபீல்டில் போகலாம், அனிமேஷன். அப்புறம் என்ன சொல்கிறது, ஆர்ட், அதாவது ட்ராயிங், அதாவது கேம் ஆர்ட்லாம் பண்ணுவாங்களா, நம்ம மோஸ்ட்டாக ட்ராயிங்லாம் பண்ணுவோம். ட்ராயிங் பண்ணி தான் அதை அப்படியே மாடலாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதுக்கெலாம் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆர்ட் காலேஜஸில் போய் சேரலாம். ஸோ இவ்வளோ தான் நான் சொன்னேன். பட் நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் அந்த ஒரு இது கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இங்கே தமிழ்நாட்டு இந்த சைடில் இங்கே சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Icat அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இப்போது நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வேறு ஏதாவது கொஷின்ஸ்னால் கூட எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் நான் இப்போது கொஞ்ச நாளாக போடுறதில்ல, பட் நான் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு இந்த 3 months இந்த பிரேக் எடுத்தது வந்துட்டு நிறைய பர்சனல் விஷயம் அப்புறம் ஒர்க் நிறைய வந்துடுச்சு. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் லைட்டாக பிரேக் எடுத்தேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம இனிமேல் வந்துட்டு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ இந்த கேம் டெவலப்மெண்ட் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் எந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பை.